ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வந்து கூட அந்த டிவி செய்தியின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவாராக. தேசமெங்கும் உலகமெங்கும் கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து கொண்டாட போகிறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அது ஒரு பெரிய சந்தோஷம்தான். ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தது மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. உன்னதத்தின் பிதாவின் வலது பாரிசத்திலே அமர்ந்து கொண்டிருந்த கர்த்தர் அந்த மனுஷர்களுக்காக, நமக்காக, அந்த உலகத்துக்காக மனு உருவம் கொண்டு இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, அந்த தேவனை நம்ம அவருடைய அந்த பிறந்த நாளை, இயேசுப்பாவுடைய அந்த பிறந்த நாளை கொண்டாடுறதுல நிச்சயமாக அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான காரியம். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட ஹேப்பி கிறிஸ்மஸ் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையானவர்களே, கிறிஸ்மஸ், ஹேப்பி கிறிஸ்மஸ் அப்படிங்கும்போது கர்த்தருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற கிறிஸ்து பிறப்பை குறித்து நம்ம மகிழுகிற, அதை குறித்து அதிகமாக சந்தோஷப்படுகிற ஒரு வேலையாக இந்த நாட்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாட்களை நாம் எப்படியெல்லாமோ கொண்டாடுகிறோம் பலவிதமான வழிகளில். ஆனால் நாம் எப்படி தான் கொண்டாட வேண்டும், அது நல்லது, அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம இந்த நாட்களில் சில காரியங்களை நம்ம தியானம் பண்ண போகிறோம். ஏன்னா அது யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். இப்போ ஒரு சிறு பிள்ளைக்கு கூட இப்போ அவங்க பிறந்த நாளை நம்ம கொண்டாடும்போது அந்த பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நம்ம செய்வோம். நம்ம நினைப்போம், அந்த பிள்ளைக்கு இதுதான் பிடிக்கும், இதை அவங்க பிறந்த நாளில் வாங்கி கொடுக்கணும், செய்யணும், அதுதான் அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் கிறிஸ்துடைய பிறப்பை நம்ம கொண்டாடுகிற போது எது அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லி நம்ம சிந்திப்பதில்லை. சிந்திக்கணும். ஏதோ கிறிஸ்மஸ் வருகிறது, உலக பிரகாரமாக சில காரியங்களை பாரம்பரியமாக இப்படி தான் செய்யணும், அந்த அனுபவத்தை விட்டு நான் கொண்டாடுகிற அந்த கிறிஸ்மஸ் கர்த்தருக்கு உகந்ததாக பிரியமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து செய்வோன்னா நிச்சயமாக நம்ம கொண்டாடுகிற அந்த கொண்டாடுதலை கர்த்தர் நேசித்து நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. முதல்ல வேதத்தில் இருந்து ஒரு வசனம் நம்ம வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அப்படி 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுது: தேவ தூதர் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பிறகு ஆண்டவருடைய பிறப்பை குறித்து தூதன் மேய்ப்பர்களிடத்திலே சொல்லுகிறார். அவர் பயன்படுத்துகிற அந்த வார்த்தையை பாருங்க, எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. அப்போ கிறிஸ்து பிறப்புனாலே, கிறிஸ்மஸ் அப்படின்னாலே பாருங்க, எல்லா ஜனத்துக்கும், உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நல்ல செய்தி. அதான் கிறிஸ்து பிறந்த அனுபவம். நாம் என்ன செய்கிறோம், ஒரு குறிப்பிட்ட சிலர் கொண்டாடுகிறோம், ஆனால் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை நம்ம கொடுக்குறோமா? கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுற நாம நம்ம குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்குறோமா, இல்லை நம்மோடு இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறோமா, நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறோமா என்பதை நம்ம சிந்திச்சு இதை கொண்டாடணும். ஏன்னா நம்ம அதை தான் கர்த்தரங்க தூதன் மூலமாக சொல்கிறார். எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நல்ல செய்தி. கிறிஸ்து பிறப்பு எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தி.
பாருங்க, அதை ஒரு தூதன் வந்து சொல்றான். அந்த தூதன் சொல்லும்போது அந்த இடம் பிரகாசிக்கிறது. அது மட்டும் இல்ல, அதற்கு பின்னணியிலே அநேக தூதர்கள் தோன்றி தேவனை மகிமைப்படுத்துறாங்க. அப்ப அந்த கிறிஸ்து பிறப்பு வரும்போது அது ஒரு நல்ல செய்தி. அது மட்டும் இல்ல, பாருங்க, எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. அது மட்டும் இல்ல, எல்லாரும் ஒத்துக்கொள்ளுகிற, தூதர்கள் எல்லாரும் கொண்டாடுகிற ஒரு நிகழ்வாக அது இருக்கிறது. அப்படின்னா அந்த அனுபவம் தான் நமக்கு வேணும். ஏதோ நான் கொண்டாடுறேன் உலக பிரகாரமா, அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் அதை பண்றேன், அதன் மூலமாய் ஒருவேளை நாம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தி அடையலாம். ஆனா மகிழ்ச்சி அப்படிங்கிறது உருவாகுமா? அது உருவாகணும், எல்லாரும் அதை அங்கீகரிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். இரண்டாவதாக, மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். யாரு? சாஸ்திரிகள். சாஸ்திரிகள் கிழக்கிலே இருந்து நட்சத்திரத்தை பார்த்தபோது அங்கிருந்து புறப்பட்டு வருகிறாங்க. பாருங்க, வந்து அவங்களிடத்திலையும் சில தவறான புரிந்து கொள்ளுதல் இருந்தது. யூதருக்கு ராஜா அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, பாருங்க, அந்த அரண்மனைக்கு நேராக போனாங்க. அங்கிருந்தே நட்சத்திரம் அவங்கள வழி நடத்திட்டு வருது. ஆனால் இவங்க ஒரு சாதாரண ஒரு நாட்டுக்கு மட்டும் ராஜாங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ ராஜா அரண்மனையில் தான் பிறந்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க அங்கேருந்து புறப்பட்டு வர்றாங்க. நட்சத்திரம், வழிகாட்டு நட்சத்திரம் அவங்களை வழி நடத்திட்டு வருது. இவங்க நட்சத்திரத்தையே விட்டுட்டு அரண்மனைக்குள்ளே போனாங்க. அங்கே சில சம்பவங்கள் நடந்தது நம்ம பார்க்குறோம். கடைசியாக புறப்பட்டு அவங்க வெளியே வந்தபோது அந்த நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. நட்சத்திரம் வெயிட் பண்ணுது, காத்து இருக்குது அவங்கள வழி நடத்தும்படியாய். பாருங்க, அது வழிநடத்தி நேராக கொண்டு ஆண்டவராகிய இயேசு பிறந்த இடத்துக்கு கொண்டு போகிறது. அது ஒரு சாதாரண இடமா இருந்துச்சு. பாருங்க, ஒரு தொழுவமா இருந்துச்சு. சத்திரத்தில் கூட அவருக்கு இடம் கிடைக்கல. அந்த இடத்துல பாருங்க, அது கூட்டி கொண்டு சேர்க்கிறது. இப்போ திருப்பி அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே ஒரு பெரிய மகிழ்ச்சி. எதனால நம்ம கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுறோம்? நிச்சயமா அநேக இடங்கள்ல நம்ம ஸ்டார் கட்டியிருக்கிறோம் இல்லையா? நட்சத்திரத்தை கட்டியிருக்கோம். எதுக்குன்னு அநேகருக்கு தெரியாது. ஆனா அந்த நட்சத்திரம் அநேகரை கிறிஸ்துவண்டை வழி நடத்தணும். நம்ம வீட்டில் போட்டிருக்கிறது நல்லது. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்ப கிறிஸ்து நட்சத்திரம் நிறைய போட்டிருக்கிறேன், அதனால நான் தான் சிறப்பாக கொண்டாடுறேன்னு சொல்ல முடியாது. அந்த நட்சத்திரம் எப்படி அந்த சாஸ்திரிகளை கர்த்தர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் சேர்த்ததோ அதுபோல நம்ம சேர்க்கிறவளா இருக்கணும். கர்த்தரிடத்துல மனுஷர்களை, ஆத்துமாக்களை சேர்க்கிறவளாக இருந்தாதான் அது மிகுந்த சந்தோஷமா இருக்கும். அதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற அனுபவம். நம்ம பயங்கரமா அலங்காரம் பண்றோம், அதை பண்றோம் இதை பண்றோம், நல்லது. ஆனா நம் மூலமாய் எத்தனை பேருக்கு கிறிஸ்துவை காண்பித்து கொடுத்தோம், இதை நம்ம அறியணும். மூன்றாவதாக, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். கிறிஸ்து ஜெனித்த அந்த நிகழ்வுகள் நமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்டவர், ஒரு கன்னிகை கர்ப்பவதியானார்கள், அது தீர்க்க தரிசனம் இருக்கிறது.
ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. தீர்க்க தரிசனம் இருக்கு, அது நிறைவேறுகிறது. இப்போ கிறிஸ்து பிறப்பு நம்ம கொண்டாடுறோம், நல்லது. அது அதன் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட யாருடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோமோ அவர் மகிமைப்படணும்னா அவர் பிறந்த நோக்கம் ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும். நம் பாவங்கள் நீக்கப்பட, நான் ரட்சிப்பை கண்டுகொள்ள நம்ம இடம் கொடுக்கணும். இல்லை பாவத்தை நம்ம வச்சுக்கிட்டு எவ்வளவுதான் கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து பாருங்க கிறிஸ்மஸை கொண்டாடுனா, கண்டிப்பாக கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுனா கிறிஸ்து அதன் மூலமாய் மகிழ மாட்டார், சந்தோஷம் அடைய மாட்டார். நான் எதுக்கு பிறந்தேனோ அதையே நீ கை கொள்ளலையே. அப்ப நம்ம பாவம் நீக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். அப்போதான் உண்மையான ஒரு கிறிஸ்து பிறப்பை நம்ம கொண்டாடுறோம். கிறிஸ்து பிறந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறோம். அவர் மகிழ்வார். நான் பிறந்த நோக்கத்தை இந்த மனிதன் நடத்துகிறான், இந்த சகோதரர் சகோதரி செய்கிறாங்க, இந்த குடும்பம் நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி மகிழ்வார். நாலாவதாக பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படிக்கு அவருக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. கிறிஸ்து பிறப்பு வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், வரப்போகிறது என்பது தெரிந்த பல நாட்களுக்கு முன்பாக நல்ல ட்ரெஸ் எடுப்போம் இல்லையா, விதவிதமான ட்ரெஸ்ஸு. நல்லதுங்க, எடுங்க, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் கிறிஸ்து மகிழுகிற ஒரு ட்ரெஸ் இருக்குது, கிறிஸ்து மகிழுகிற ஒரு வஸ்திரம் இருக்கிறது. அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை நம்ம உடுத்துக்கொள்ளணும். சுத்தம் பிரகாசம் மெல்லிய வஸ்திரம் பாருங்க, அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே. அப்ப கிறிஸ்து பிறப்பை முழுமையாய் அறிந்து அவரை ருசிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நீதிகள் வெளிப்படும், ரட்சிப்பு வெளிப்படும். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுக்க வாஞ்சிக்கணும். இன்னைக்கு போட்டா போட்டி பாருங்க. பாருங்க, கிறிஸ்துமஸுக்கு நான் எவ்வளவுக்கு ட்ரெஸ் எடுத்தேன், நீங்க எவ்வளவுக்கு ட்ரெஸ் எடுத்தீங்க பாருங்க. கிறிஸ்து பிறப்பு ஆராதனையில கூட எல்லாம் புது புது ட்ரெஸ்ஸு. நல்லதுங்க, போடுங்க, போடக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனா யார் கிறிஸ்து பிறந்தாரு அவரும் மகிழ்கிற பொதுவாக ஆக்சுவலி நாம யார் பிறந்தாங்களோ அவங்க பர்த்டேக்கு நாம தான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், எடுத்து கொடுக்குறோம். ஆனால் புதுசாக எடுக்க வேண்டியது இல்லை. கர்த்தர் பாருங்க நமக்கு அந்த ட்ரெஸ்ஸை தந்திருக்கிறாங்க, நீதியின் சால்வையை தந்திருக்கிறார், நீதியின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கு. இதை உடுத்தும் போது மகிழ்கிறார் கர்த்தர். என் பிறப்பை சரியா கொண்டாடுறாங்க, கர்த்தர்களை மகிழ்வதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ ஐந்தாவதாக நம்ம பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற போது அங்கே 34ஆம் வசனத்திலிருந்து வாசித்தோம்னா கிறிஸ்து பிறப்பை நம்ம எப்படி கொண்டாடினா கர்த்தர் மகிழ்வார். அந்த 34ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஆண்டவர் சொன்னார், உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பரலோகத்தில் நீங்கள் போய் அதை சுகந்தரித்து விடுங்க அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு நிறைய காரியம், நான் பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், இன்னும் பாருங்க ட்ரெஸ் இல்லாமல் இருந்தேன், வியாதியாக இருந்தேன், இந்த நேரத்திலலாம் நீங்கள் எனக்கு தந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறார். பாருங்க, எல்லாருக்கும் ஆச்சரியம், எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாங்கள் இதை எப்பப்பா செய்தோம்
அப்படி கேட்குறாங்க. அது சொல்றாரு, சிறியராக இருக்கிற ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீங்களோ அதை எனக்கு செய்தீங்க. எந்த கிறிஸ்துடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோமோ பலவிதமான விருந்துகள், அது அன்னைக்கு தான் குடும்பத்தில் பயங்கரமான விருந்து எல்லாம் நம்ம செய்கிறோங்க. நல்லதுங்க, செய்யாமல் இருக்காதுங்க. ஆனால் யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோமோ அவர் சொல்லுகிறார், சிறியரில் ஒருவனுக்கு நீங்க செய்யறது எனக்கு செய்யறீங்க. ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், பசியா இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கலாம். பாருங்க, இப்படி வியாதியஸ்தர்களை நம்ம விசாரிக்கலாம், இப்படி தாகமா இருக்கிறவங்களுக்கு தண்ணீர், இப்படி செய்யறது தான் பாருங்க அந்த பிறந்த நாளுக்கு உரியவர் சொல்லுகிற காரியம். அதை நம்ம செய்யறோமா? நம்ம எத்தனை பேரை ஆதரிக்கிறோம், எத்தனை பேருக்கு நம்ம உதவி செய்கிறோம்? நம்ம ஆராய்ந்து பார்த்தா அநேக நேரத்தில் நாம தான் அதை நமக்கே செய்து நாமே சாப்பிட்றோம், நமக்காகவே எல்லாம் பண்றோம். குடும்பத்தில் பார்த்து பார்த்து செய்கிறோம். பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், பெரியவங்களுக்கு என்ன பிடிக்கும், இதை செய்கிறோம். ஆனால் ஒரு நிமிடம் இதெல்லாம் நம்ம செய்கிறோமே, யாருக்காக பிறந்த நாள், யாருக்கு பிறந்த நாள்? கர்த்தருடைய பிறந்த நாள். அவர் என்ன சொல்லுகிறார் அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம அநேகருக்கு செய்வோங்க. நம்ம பார்க்காதவங்க, நமக்கு தெரியாதவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம செய்யும் போது தான் அவர் சந்தோஷப்படுகிறார். இன்னும் ஆறாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறது, உங்களிடத்தில் நான் தந்த சமாதானத்தை நீங்கள் இழந்து போகாதபடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு ஓத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கிறிஸ்து பிறப்பை நம்ம கொண்டாடுறோம். அவர் சொல்றாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னாரு. அந்த சமாதானத்தை இழந்துடுறாதுங்க. நான் உலகத்தை ஜெயித்தது, நான் போல நீங்களும் ஜெயம் எடுக்கணும். ஓத்திரங்கள் மத்தியில் யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோமோ அவர் சொல்றாரு, எப்ப சமாதானமா இரு, நீ சமாதானத்தை இழந்துடுறாத. ஓத்திரம் இந்த நாட்களில் எப்படிப்பட்ட சமாதான கேடு வரும்? காசு இல்லை, குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்க முடியலை, இன்னும் நல்ல ஆகாரங்களை செய்ய முடியலை, இப்படி ஒரு சமாதான கேடு வருதா? அதை யாருக்காக யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ அவர் அதை அனுமதிக்கல. சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதான் முக்கியமா அவர் கொடுக்கிற கிஃப்ட் நமக்கு. அதை பெற்றுக்கொள்ளாம நம்ம கடந்து அங்கலாச்சி, சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, பாருங்க வெளியே சிரிக்கிறோம், உள்ள அழுறோம். அந்த நிலைமையில நம்ம இன்னைக்கு கொண்டாடுவது, அந்த பிறந்த நாளுக்குரியவர் அதை அங்கீகரிக்கல. நீ இருக்கிறதுல சந்தோஷமா சமாதானமா இருந்து அவரை மகிமைப்படுத்த தான் அவர் விரும்புகிறார். அதைத்தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நாம் அதை செய்யணும். பாருங்க, ஏழாவதாக சங்கீதம் 102 நம்ம வாசிக்கும் போது, மகிழ்ச்சியுடன் கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதியின் முன் வாருங்க. யார் இதை சொல்றா? தேவன். பாருங்க, கிறிஸ்து சொல்றாரு, எப்பா மகிழ்ச்சியோடு சந்தோஷமா இரு, என்ன பண்ணிரு, என்ன ஆராதனை செய்யுங்க, ஆராதிச்சு ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சமூகத்தில் போகணுமா. இதுதான் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற விதம். அது ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யணும். ஆண்டவரை ஆராதிக்கணும், அப்படி சமூகத்தில் போகணும், அவரை மகிமைப்படுத்தணும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். உனக்காக பிறந்தப்பா இந்த உலகத்தில்,
நீ அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு வாயானால் நீ என்ன ஆராதிக்கணும், என் சமூகத்தில் வரணும். அப்படி நம்ம செய்யும்போது கர்த்தர் சந்தோஷப்படுறார். நான் பிறந்தது நல்லதுப்பா, இந்த உலகத்தில் நான் ஒரு மனுஷனாக பிறந்தது நல்லதுன்னு சொல்லி அவர் மகிழ்வார். இன்னும் வெளிப்படுத்தல் அவருடைய 19ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தமாக்கினாள். அப்போ நமக்காக பிறந்த இயேசு நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் எதுக்காக பிறந்தேன்? நான் மணவாளனாக வந்து உங்களை திருமணம் செய்யும்படியாய், மனைவியாக நான் ஏற்றுக்கொள்ளும்படியா, மணவாட்டியாக நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாய் நான் இந்த உலகத்தில் வந்து பிறந்தேன். நான் மணவாளன், நீங்கள் மணவாட்டிகள். இதற்காக நீங்க என்ன பண்ணணும்? ஆயத்தமாகணும். கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற நம்ம இன்னும் ஆயத்தமாகணும். எனக்காக தான் அவர் பிறந்தார். எனக்கு என்ன ஒரு மணவாட்டியா மாற்றும்படியாதான் அவர் மணவாளனாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். நாம என்ன நினைக்கிற, குழந்தையா பிறந்தார். இன்னைக்கு அநேகர் அவரை குழந்தையாகவே வச்சிருக்கிறோம். இல்லைங்க, அவர் மணவாளனாக பிறந்திருக்கிறார், மணவாட்டியாக நம்மை வைத்திருக்கிறார். அதுக்கு நம்ம ஆயத்தப்படணும். ஆயத்தப்படும் போதுதான் கர்த்தர் மகிழ்ச்சியா இருக்கிறார். அவர் பிறந்த நோக்கம் நிறைவேறுகிறது. அதை நிறைவேற்றி கொடுக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அநேகர் ஹாப்பி கிறிஸ்மஸ் என்கிற வாழ்த்துக்களை சொல்லுவதை நாங்கள் கேட்குறோப்பா. நாங்களும் அதுதான்ப்பா நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அந்த கிறிஸ்து பிறப்பினால் எப்படி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு உண்டாகும். ஆண்டவரே, பர்த்டேயா யாருக்கு பர்த்டே நாங்கள் கொண்டாடுறோமோ அந்த கிறிஸ்து எப்படி மகிழ்வார் என்பதை நாங்கள் வேத வசனம் மூலம் சற்று ஆராய்ந்து பார்த்தோப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய கொண்டாட்டம் உமக்கு ஒரு மகிழ்வை உண்டாக்கணும். அந்த கொண்டாட்டம் எங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை உண்டாக்கணும். அந்த கொண்டாட்டம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறணும். ஆண்டவரே, அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. அந்த கிருபை எங்களுக்கு தந்து நீங்கள் நடத்துகிறபடியா நன்றி. தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுங்கப்பா. ஆண்டவரே, ஆழமாய் அறிந்து அவர் எதற்காக பிறந்தார் என்கிறதை அறிந்து, ஆண்டவரே, ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து அந்த மகிழ்ச்சிக்குள்ளே பிரவேசிக்க கிருபை கொடுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. சில குடும்பங்களை காண்பிக்கிறீர், வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறாங்க. ஆமேன் ராஜா, வரப்போகிற கிறிஸ்மஸ் என் வாழ்க்கையில் எப்படி இருக்குமோ என்று சொல்லி, என் குடும்பத்தில் நாங்கள் வெறுமையாக இருக்கிறோம், என்ன ஆகுமோன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற அந்த குடும்பங்களை சந்திங்க. உண்மையான ஒரு கிறிஸ்மஸ் அப்பா நீர் விரும்புகிற ஒரு அனுபவம். அது ஆடம்பரத்தினால் அல்ல, உலக காரியத்தினால் அல்ல, நீர் எதை விரும்புகிறோ அந்த அனுபவம். ஆமேனப்பா, உண்மையாக அன்றைக்கு பெத்லகேமில் பிறந்த இயேசுப்பா இன்றைக்கு எங்கள் உள்ளத்தில் பிறப்பது தான் கிறிஸ்மஸ். ஆண்டவரை அதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்க முடியும், பெற்று அனுபவிக்க முடியும். கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. வஸ்திரம் எடுக்க முடியலையே, நல்ல ட்ரெஸ் எடுக்க முடியலைன்னு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தால் அலங்கரிக்கப்பட கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. நல்ல செழிப்பை கொடுத்திருக்கிறீங்க இந்த வருஷம். அதனால நாங்கள் செழிப்பா கொண்டாடுறேன்னு சொல்ற ஜனங்கள் அப்பா, ஆண்டவரை செழிப்பற்ற வெறுமையாய் வறுமையாய் இருக்கிற அநேக ஜனங்களை போஷிக்கத்தக்கதாய், அதன் மூலமாய் நீ மகிழத்தக்கதாய் கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்றப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறபடியால் நன்றி. சகல துதிகன மகிமையெல்லாம் மக்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இந்த நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.